இன்றைய தலைப்பு செய்திகள். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தேர்தல் ஆணையம் தனது கண்காணிப்பு பணிகளை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று பரபரப்பு எக்ஸ் தள பதிவு. பொள்ளாச்சியில் அதிரடி, வீட்டின் சுவரில் ஸ்டிக்கர் ஒட்டியதால் மோதல், பெண்கள் மீது தாக்குதல். பொள்ளாச்சியில் அதிரடி, வீட்டின் சுவரில் ஸ்டிக்கர் ஒட்டியதால் மோதல், பெண்கள் மீது தாக்குதல். தேர்தல் நேரத்தில் அராஜகம், அனுமதியின்றி ஸ்டிக்கர் ஒட்டிய கும்பல் சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் வீடியோ. பெண்களுக்கு பாதுகாப்பில்லையா? பொள்ளாச்சி சம்பவம் தேர்தல் ஆணையத்திற்கு விடுக்கப்பட்ட முக்கிய கோரிக்கை. தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விரும்பத்தகாத சம்பவம் குறித்த விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஒரு வீட்டின் சுவரில் உரிமையாளரின் அனுமதியின்றி அரசியல் கட்சி ஒன்றின் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. விதிகளின்படி ஒருவரது தனிப்பட்ட இடத்தில் அவரது அனுமதி இல்லாமல் விளம்பரங்களோ ஸ்டிக்கர்களோ ஒட்டுவது சட்டப்படி குற்றமாகும். இந்த செயலை அந்த வீட்டின் உரிமையாளரான பெண்மணி தட்டி கேட்டுள்ளார். அப்பொழுது அங்கிருந்த சிலர் நியாயத்தை கேட்ட அந்த பெண்மணியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அந்த பெண்மணியுடன் இருந்த அவரது சகோதரி கையில் கை குழந்தையுடன் இருந்திருக்கிறார். அந்த பெண்ணையும் வீட்டில் இருந்த மற்றவர்களையும் அந்த கும்பல் கடுமையாக தாக்கியதாகவும் ஆபாசமான வார்த்தைகளால் வசைப்பாடியதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. எங்கள் வீட்டு சுவரில் எங்களை கேட்காமல் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டலாம் என்று கேட்டதற்கு அராஜகமான முறையில் பதிலை கொடுத்திருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெண்கள் மீதான இத்தகைய தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். தற்போது இந்த விவகாரம் அரசியல் ரீதியாகவும் பெரிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் விளம்பர மோகத்தில் இருக்கும் சிலர் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை இலக்கு வைத்து இது போன்ற மிரட்டல்கள் விடுக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட சவாலாக பார்க்கப்படுகிறது. விசில் புரட்சியால் தங்கள் செல்வாக்கு சரிவதை கண்டு ஆத்திரமடைந்த சிலர் இப்பொழுது அராஜக போக்கில் இறங்கியுள்ளனர் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறை உடனடியாக அடையாளம் கண்டு பாரபட்சமின்றி கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் இத்தகைய சம்பவங்களை கூடுதல் கவனத்துடன் கையாள வேண்டும். பொதுமக்கள் அச்சமின்றி சுதந்திரமாக வாக்களிப்பதற்கான சூழலை உறுதி செய்ய வேண்டியது அதிகாரிகளின் கடமையாகும். குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கூடுதல் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது எக்ஸல பதிவில் ஒரு பரபரப்பான அறிக்கையை பதிவு செய்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.